வணக்கம். அரசு மலர் செய்திகள். தலைப்புச் செய்திகள். சிப்காட் தொழிற்பூங்கா அமைவதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு. விரிவான செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் பூவளம்பேடு அருகில் உள்ள வாணிவள்ளி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இப்பகுதியில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைந்தால் கிராமத்தினுடைய சுற்றுச்சூழல் மற்றும் பள்ளிகள் மற்றும் கோவில்கள் சுடுகாடு போன்றவைகள் பாதிக்கப்படும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தில் பூவளம்பேடு ஊராட்சியில் வாணிவள்ளி கிராமத்தில் சிப்காடு பூங்கா தொழில் பூங்கா நடத்துகிறாங்க. அது எங்களுக்கு பாமர ஜனங்கள் இருக்கிறாங்க. 200 குடும்பம் இருக்குது. 200 குடும்பத்தில் நாங்கள் ஊரை எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சுடுகாடு இருக்குது, ஸ்கூல் பள்ளி இருக்குது, அதெல்லாம் எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு அப்போது தெரியாது. ஏதோ ஹெலிகாப்டர் பறக்குது, ஜனங்க பறக்குது, அது பறக்குதுன்னு இருந்தாங்க. திடீர்னு வந்து இன்றைக்கு நேற்று ஊருக்குள்ளே ரோடு வருது. இந்த ஊருக்கு பின்னாடி பெருமாள் கோயிலுக்கு அண்ணாண்டை இருக்கிற ஊரெல்லாம் வீடுகளெல்லாம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சு நாங்கள் எங்கே போவோம்? இவங்க சிப்காடு அங்கே பூங்கா அமைச்சிட்டா தமிழர்களுக்கு வேலை கொடுக்குறாங்களா, இல்லைன்னா மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து வந்த ஆளுங்களுக்கு வேலை கொடுக்குறாங்களா? இது எங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சாகணும். இல்லைன்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம். நாங்கள் எல்லாரும் ரோட்டில் கலெக்டரை நேரடி அங்கே பார்க்க கூட தயங்க மாட்டோம். சொல்லுங்க எல்லாரும், எங்களுக்கு வீட்டு உரிமை வேணும், எங்களுக்கு வீடு வேணும், எங்களுக்கு குழந்தைங்க சுடுகாடு வேணும், எங்களுக்கு கம்பெனி தேவை. சுடுகாட்டுக்கு அண்ணாண்ட ஒரு 100 மீட்டருக்கு அண்ணாண்ட எடுக்கட்டும், நாங்கள் வேணாம்னு சொல்லலை. ஆனால் எங்களுக்கு குடியிருப்பு வேணும், எங்களுக்கு வீடு வேணும், எங்கள் வீட்டுக்கு சுற்றுச்சூழல் இருக்கணும். எங்களுக்கு கொரோனா காலத்தில் கூட கொரோனா எங்கள் ஊரில் அட்டாச் பண்ணலை. அவ்வளோ சுகாதாரமான ஊர். அந்த ஊரை இப்போ எடுக்கணும்னா யார் விடுவா? நாங்கள் எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறாங்க தெரியுமா? பாரம்பரிய முன்னோர்கள் காலத்திலேருந்து 200 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட இடையருங்க இருக்கிறாங்க. மாடு மேய்ச்சி ஆடு மேய்ச்சி கூலி தொழில் செஞ்சு விவசாயம் செஞ்சு பிழைக்கிற நாங்கள் எங்கே போவோம்? எங்களை கொண்டு போய் காட்டில் போடுறேன்னா நாங்கள் எந்த காட்டில் போய் சாகுறது? தண்ணி இல்லாத காட்டில். எங்கள் ஊருக்கு வேலை, எங்களுக்கு சிப்காடு வேலை வேணாம். என்ன சிப்காடு வேலை 100 சுடுகாட்டுக்கு அண்ணாண்ட 100 மீட்டருக்கு அண்ணாண்ட செய்யட்டும், நாங்கள் வேணான்னு சொல்லலை. அந்த ரோடு எங்களுக்கு எங்கள் ஊருக்கு அண்ணாண்ட 500 மீட்டருக்கு அண்ணாண்ட சுற்ற அளவுக்கு ஏரி வேணும், எங்களுக்கு பள்ளி ஸ்கூல் வேணும், கோயில் வேணும், சர்ச்சு வேணும், சுடுகாடு வேணும். இதை விட்டுட்டு நீங்கள் எங்கே எடுத்தாலும் நாங்கள் சம்மதிக்கிறோம். எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்மானம் வேணும் ஐயா.